ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரோட்டா பூரி சப்பாத்திக்கான சால்னா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுலேயும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு, கசகசா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் முந்திரி சேர்த்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ அரை வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு சேர்த்துக்கலாம். அது வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு சால்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அரை வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை தூவி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா கொத்தமல்லி தூவினா நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை